நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து எக்கனாமிக் ரீஃபார்ம்ஸ். ஒரு நாட்டோட எக்கனாமி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதான் ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிறது. ஸோ அது நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து எல்லா மக்களோட வாழ்க்கையுமே நல்லா இருக்கும். ஸோ இதை வந்து அடிக்கடி ரீஃபார்ம் பண்ணிக்கணும். அதில் தோல்விகள் வர்றப்போ லாஸ் ஏற்படுறப்போ அதெல்லாம் ரீஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ அதை பற்றி தான் இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு நோட்டீஸபிள் ஒரு சேஞ்சஸ் அக்வயர் பண்ணுறப்போ அதை வந்து செக்டரபிள் காம்போசிஷன் அவுட்புட்டாக கொடுக்குறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து ஷேர் ஆஃப் சர்வீசஸ் வந்து ஒரு நேஷ்னலோட இன்கம் வந்து ஸ்டெடியாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது யூஸ் ஆகும். மெயினாக வந்து இதோட ஒரு எக்கனாமி வந்து அக்ரிகல்ச்சரோ இண்டஸ்ட்ரியோ தான் நாடிட்டு இருக்குது. இதுக்கு அடுத்ததாக இருக்கிறது சர்வீஸ் செக்டார். இதில் வந்து ஒரு 2/3 ஆஃப் அவுட்புட்ஸ் வந்து இதில் காணப்படுது. ஸோ அக்ரிகல்ச்சர் தான் மேஜர். ஸோ நம்மளாலையும் அக்ரிகல்ச்சர் இல்லாமல் நம்மளாலையும் வாழ முடியாது. அந்த நிலைமையில தான் நம்மளும் இருக்கிறோம். ஏன்னா நம்மளோட மேஜர் உணவே அவங்ககிட்ட இருந்தால் வருது, அக்ரிகல்ச்சரில் இருந்தால். ஸோ இதில் வர்ற ஒரு நஷ்டங்களெல்லாம் சரிப்படுத்துறதுக்காக தான் இந்த எக்கனாமிக் ரீஃபார்ம் இது பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஆக்சுவலாக 1991 தான் இந்த பாலிசி இது பண்ணாங்க. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கொஸ்டின் ஆச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எங்கேருந்து வந்துச்சுன்னா, இந்த டைம் ஆஃப் ரீஃபார்ம்ஸில் ஏன் இந்த ரீஃபார்மை வந்து நம்ம 1991 பண்ணோம், ஏன் இதுக்கு முன்னாடி பண்ணலை அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கேள்வியாக வந்துச்சு. ஏன்னா இந்த ப்ராசஸ் வந்து ரீஃபார்ம்ஸ் வந்து கண்டினியூ ஆனதுனால தான் நிறைய ரூலிங் பார்ட்டிலாம் வந்து சென்டர்ஸில் வந்து சேஞ்ச் ஆனாங்க. இந்த ரீஃபார்ம் எதுக்காக, இதோட டைரக்ஷன் என்ன அப்படின்னா, இது வந்து நல்ல ஒரு சஸ்டைன்டு ரீமெயின் இன்ரிவர்சபிள் டெஸ்பைட் வந்து நம்மளோட ஹர்டில்ஸ் எல்லாமே நீக்கி நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் இதுக்காக கொண்டு வர்றதுக்கு தான் இது தேவை நமக்கு. நம்ம வந்து ஒரு டெமோக்ரஸி கண்ட்ரியில் இருக்கோம். ஸோ நமக்கு ஒரு பாசிட்டிவ் அட்டிடியூட் வேணும். இதை தொடர்ந்து இதுக்கு மேலே இது வந்து ஒரு ப்ரீவிங் அவுட் ஒரு ட்வின் எக்கனாமிக் இம்பேலன்சஸ் இருக்குது. அதாவது ஃபிக்ஸல் கிரிசிஸ் அப்படிங்கிறாங்க, இன்னொன்று எக்ஸ்டர்னல் பேமெண்ட் கிரிசிஸ். இது வந்து ரீஃபார்ம்ஸில் வந்து ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸு. இதோட அவுட்கம் என்ன அப்படின்னா, இது இன்டர்நேஷ்னல் அண்ட் டொமஸ்டிக்கல் பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸோட அவுட்கம்மை வந்து ரீஃபார்ம் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஸோ அந்த ரீஃபார்ம் ப்ராசஸ் வந்து கண்டினியூஷன் பண்ணுறது வந்து இரிவர்சபிலிட்டி ஆஃப் டைரக்ஷனும் வந்து இந்த ஒரு 3 இன்டர்லிங்க்டு பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதோட எமர்ஜென்ஸ் ஆஃப் ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து இன்க்ரீஸிங்காக இருக்கணும் நேஷ்னல் பொலிட்டிக்ஸில். செகண்ட் வந்து இதோட பிகினிங், அதாவது இந்த இயர் ஆஃப் கொலியேஷன் கவர்மெண்ட் பிகினிங் வந்து சென்டரில் இருக்கணும். அண்ட் தேர்ட் ஒன் வந்து க்ரோயிங் அண்ட் வைட் ஸ்ப்ரெட் அக்செப்டன்ஸ் இருக்கணும். அப்போ தான் அந்த 3யும் வந்து இம்பார்ட்டண்ட். அப்போ தான் நம்ம வந்து மார்க்கெட் ஓரியன்டட் ரிஃபார்ம்ஸை வந்து அச்சீவ் பண்ண முடியும். இது தவிர நமக்கு காம்படிட்டிவ் கிளைம்ஸும் இருக்குது, நிறையா வேரியஸ் ஸ்டேட்ஸில் இருக்குது. இது வந்து மொமெண்டம் ஆஃப் ரிஃபார்ம் ப்ராசஸை வந்து சஸ்டெயின் பண்ணுறதாகவும் இருக்கும். இதில் நம்ம ஃபஸ்ட் பார்க்குறது எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரியல் செக்டரில் பார்க்குறோம். ரியல் செக்டர் பாலிசி மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்னா, மேனுஃபேக்சரிங் செக்டரை தான் ஃபோக்கஸ் பண்ணுது. இதில் வந்து டீரெகுலேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி வந்து எப்படின்னா, லைசன்சிங் ரெக்யூர்மெண்ட்டை எலிமினேட் பண்ணுறதுல, அப்புறம் ஓவர்ஹால்விங் பப்ளிக் என்டர்பிரைசஸ் எலிமினேட் பண்ணுறதுல, என்ஹான்ஸ்டு ரோல் வந்து ப்ரைவேட் செக்டருக்கு கொடுக்குறதுல, அபாலிஷன் ஆஃப் MRTP ஆக்ட் இது பண்ணுறதுல, தென் வந்து ஆட்டோமேட்டிக் அப்ரூவல் ரூட் ஃபார் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, தென் குவான்டிடேட்டிவ் இம்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து எலிமினேட் பண்ணுறது, டேரிஃப் ரேட்ஸை வந்து குறைக்கிறது, இது அப்புறம் ஒரு கண்டக்டிவ் என்வைரன்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறது. இது எல்லாமே ஒரு க்ரோயிங் டொமஸ்டிக்கை வந்து நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இந்த மேசிவ் ரீஸ்ட்ரக்சரிங் வந்து அதோட டெக்னாலஜிஸை வந்து அப்கிரேட் பண்ணுறாங்க. அது மாத்திரம் இல்லை, இது வந்து மோர் எஃபிஷியன்ட் ஸ்கேல் ஆஃப் ப்ரொடக்ஷனை எக்ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. மெர்ஜர்ஸை வந்து ரீஸ்டோர் பண்ணுறாங்க, அக்யூசிஷன் பண்ணுறாங்க. அப்புறம் இது ரெண்டுமே எடுத்துக்கலாம், வித்தின் ஆர் அவுட் சைட் த கண்ட்ரி வந்து இவங்க வந்து ரீஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயுமே. இந்த மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது ரொம்ப காம்படிட்டிவும் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கணும். அப்போ தான் வந்து சர்வீஸ் செக்டரில் வந்து நல்லா ஒரு ரியல் செக்டரில் வந்து நல்ல ஒரு இன்க்ரீஸ் இருக்கும், க்ரோத் இருக்கும். இப்போ ரீசெண்டாக இந்த வந்து ஐடி ஃபீல்டு, அதான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எனேபிள்ட் சர்வீசஸும் ரொம்ப பூமாக இருக்கிறதுனால அந்த சர்வீசஸ் வந்து எல்லா ஃபீல்ட்ஸ்லையுமே நுழைய ஆரம்பிச்சிச்சு. இதை வந்து சர்வீசஸ் லெட் க்ரோத் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக பார்க்குறது எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபினான்ஷியல் செக்டர் ரிஃபார்ம்ஸ் வந்து என்னென்னா கேரிட் அவுட் வருதுன்னா 3 கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் மூலமாக வருது. ஃபர்ஸ்ட் வந்து நரசிம்மன் கமிட்டி. இது வந்து ஃபினான்ஷியல் செக்டர் ரிஃபார்ம்ஸ் வந்து 1992 இவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இதே நரசிம்மன் கமிட்டி வந்து பேங்கிங் செக்டர் ரிஃபார்ம்ஸ் வந்து 1998 பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக SH ஹார்ன் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து ஒர்க்கிங் குரூப் இது பண்ணுறது, ஹார்மோனைசிங் தி ரோல்ஸ், அதோட ஆப்ரேஷன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பேங்க் ரீஃபார்ம்ஸ் ஃபினான்ஷியல் செக்டர்ஸில். இது எல்லாமே இந்த ரியல் செக்டர் டெவலப்மெண்ட்ஸை வந்து இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க ஃபினான்ஷியல் செக்டரை பற்றி.
அது மாத்திரம் இல்லை, இன்னும் இதில் நிறையா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் மூலமாக. ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஹார்ட்லி யூட்டிலைஸ்ட், அதுக்கப்புறம் அண்டர்லையிங் சுச்சுவேஷன்ஸ், கேபிட்டல் ஸ்கார்ஸ், இது எல்லாத்துலேயுமே நிறைய ரீஃபார்ம்ஸ் பண்ணியிருக்காங்க, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கரண்ட்டாக குளோபல் கிரைசிஸ்க்காகவும் இதாகிடுச்சு. அடுத்ததாக மணி மார்க்கெட் ரீஃபார்ம்ஸ் வந்து மணி மார்க்கெட்லேயும் ரொம்ப எசென்ஷியலாக இருந்துச்சு. இது வந்து ரொம்ப அவென்யூவில் வந்து நமக்கு மார்க்கெட் பிளேயர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்காயிடுச்சு. ஸோ மெயினாக வந்து ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ்க்காக தான் இதில் பண்ணுறாங்க. மானிட்ரி அத்தாரிட்டியில் ஒரு லிபரலைசேஷன் வந்து என்ன மணி மார்க்கெட்டை வந்து மெஷர் பண்ணுது. ஸோ இதில் வந்து மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது கமர்ஷியல் பேப்பர், சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸு, அப்புறம் இன்டர் பேங்க்ஸ் வந்து லெண்டிங் ஃப்ரம் ரிசர்வ் ரெக்யூர்மெண்ட்ஸ்லேருந்து இது பண்ணுறது, தென் ஸ்க்ரீன் பேஸ்ட் ட்ரேடிங், ருப்பி டெரிவேட்டிவ்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப்ஸு, ஃபார்வர்ட் ரேட் ஸ்வாப்ஸு, ரெப்போ மார்க்கெட்ஸு, இது எல்லாமே வந்து இந்த மணி மார்க்கெட்டில் வந்து இன்வால்வ் ஆனாங்க. ஸோ இதில் ஒவ்வொரு ஃபீல்ட்லேயுமே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணாங்க. கால் மணி மார்க்கெட்டில் மெயினாக பண்ணாங்க. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தான் நல்ல ஒரு ஸ்டெப்ஸ் டுவார்ட்ஸ் ஆகி நல்ல ஒரு கால் மார்க்கெட்டுக்கும் நல்ல ஒரு இன்டர் பேங்க் மார்க்கெட்டையும் நமக்கு எனேபிள் பண்ணி கொடுத்தது. அடுத்ததாக பார்க்குறது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். கவர்மெண்ட் செக்யூரிட்டி மார்க்கெட்ஸில் என்னென்னா மெயினாக வந்து கவர்மெண்ட் வந்து அதோட பாரோயிங்ஸ் வந்து சப் மார்க்கெட் ரேட்ஸில் இது பண்ணியிருப்பாங்க. இது ஒரு கேபிட்டிவ் மார்க்கெட்டாகவும் இருக்கும். இது வந்து ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் ரெக்யூர்மெண்ட்ஸ் மூலமாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதை ஒரு ரீஃபார்ம் பண்ணுறதுக்காக கன்செஷனிங் ஃபினான்சிங் வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து மார்க்கெட் ஆக்ஷன் சிஸ்டம் மூலமாக இதை வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து வெய்ஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் வந்து இதில் வந்து பாரோ வாங்குறத வெய்ஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்ஸ் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஈல்டு வந்து மார்க்கெட் ரிலேட்டடாக இருக்கும். கவர்மெண்ட் ஸ்டார்டடு காம்படிட்டிங்காக இருக்கும். ஸோ இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து இது வந்து எப்போவுமே கேபிட்டிவ் மார்க்கெட்டாக இருக்காது. இது வந்து அதோட கமர்ஷியல் ஜட்ஜிங்கு ரிசர்வ் ரெக்யூர்மெண்ட்ஸ் மூலமாக இது பண்ணுறாங்க. அடுத்ததாக ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் வந்து விர்ச்சுவலாக ஆப்சண்ட் ஆயிடுச்சு. இதில் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஏர்னர்ஸ் வந்து சரண்டர் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ அதனால் வந்து அவங்களோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃப்ரம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து அவங்க சரண்டர் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ இதில் வந்து ரொம்ப ஹைலி ரெகுலேட்டட் சிஸ்டமாக இருந்துச்சு. இது வந்து டேக் பிளேஸ் ஆகிறதுக்கு நிறைய ஆத்தரைஸ் டீலர்ஸ், ட்ரேடர்ஸ் வந்து இதுக்காக தேவைப்பட்டாங்க. இதில் வந்து மார்க்கெட் பேஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரெஜிம் வந்து இன்ட்ரொடக்ஷன் பண்ணதுனால இது வந்து அடாப்ஷன் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட் கன்வெர்ட்டிபிலிட்டி இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் கேபிட்டல் அக்கௌண்ட்லேயும் ஒரு ரிலாக்ஸேஷன் இருந்துச்சு. இதோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும், மார்க்கெட் டிட்டர்மைண்டாகவும் இருக்கும். அண்ட் இதில் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து கன்வெர்ட்டிபிளாக இருக்கும் அண்ட் நான் ரெசிடென்ட்ஸுக்கு கன்வெர்ட்டிபிளாக இருக்கும். அடுத்ததாக பார்க்குறது கேபிட்டல் மார்க்கெட். இது வந்து அதர் மார்க்கெட் செக்மெண்ட் இல்லாமல் வந்து ஃபார் ரீச்சிங் சேஞ்சஸ் வந்து இதில் வந்து ப்ரைமரிலையும் செகண்டரி மார்க்கெட்ஸ்லேயும் கேபிட்டல் மார்க்கெட்டில் இருக்குது. ப்ரைமரி மார்க்கெட் வந்து என்னென்னா சிக்னிஃபிகண்ட் மூமெண்ட்டை வந்து கண்ட்ரோலர் ஆஃப் கேபிட்டல் இஷ்யூலேருந்து அவே கொஞ்சம் தள்ளி இருக்கும். இது பண்ணிவிட்டு இதோட ரெஜிம் என்னென்னா இம்போசிங் வந்து ப்ரைமரி இஷ்யூவன்ஸ் வந்து சப் மார்க்கெட் ரேட்ஸ்லேயும் ஃப்ரீ ப்ரைஸிங்லேயும் புக் பில்டிங் சிஸ்டம்லேயும் காணப்படுது. இது வந்து மேண்டேட்டரி டிஸ்க்ளோஷர்ஸ் இருக்குது. இதில் செகண்டரி மார்க்கெட் கார்ப்பரேஷன் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ், ஸ்க்ரீன் பேஸ்ட் ட்ரேடிங், ரீப்ளேசிங், ஓப்பன் அவுட்கே சிஸ்டம், இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ், இது எல்லாமே இந்த கேபிட்டல் மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆகிறாங்க. ஸோ பொதுவாக வந்து இதோட ரோலிங் செட்டில்மெண்ட் வந்து 14 days செட்டில்மெண்ட் சைக்கிளில் இருக்கும். அடுத்ததாக பார்க்குறது கிரெடிட் மார்க்கெட். ஸோ அந்த ரீஃபார்ம்ஸ்க்கு முன்னாடி பேங்கிங் ஆப்ரேஷன்ஸோ ஆசட்ஸ் அண்ட் லைபிலிட்டி சைட்ஸ் வந்து கவர்மெண்டோட கைட்லைன்ஸில் தான் கவர்மெண்ட் தான் ஒரு ரெகுலேட்டராக இருந்துச்சு. இதை என்ஷூர் பண்ணுறதுக்காக பேங்கோட மார்ஜின்ஸையும் காஸ்ட் ப்ளஸ் பேசிஸையும் ஒரு காம்படிட்டிவாக இது பண்ணாங்க. இதில் எந்த ஒரு இன்சென்டிவும் இல்லாமல் அதோட எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் கிரெடிட் அசஸ்மெண்ட் ஸ்கில்ஸை வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்காகவும் இதை பண்ணாங்க. இதில் வந்து ஒரு ப்ராட் அப்ரோச் இருந்துச்சு. ஸோ இந்த ரீஃபார்ம்ஸ்னால பேங்க்கோட ஆப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப எஃபிஷியன்ட் ஆச்சு. அது மாத்திரம் நல்ல ஒரு கன்சிடரபிள் ப்ராக்ரெஸ் வந்துச்சு. பிஸ்னஸ் வால்யூம் வந்து நல்ல ஒரு க்ரோயிங் எக்கனாமியாக இருந்துச்சு. ஸோ பேங்கிங் செக்டார் வந்து நல்ல ஒரு ரீச் ஆச்சு. அடுத்ததாக பார்க்குறது பேமெண்ட் சிஸ்டம். ஸோ இப்போ அடுத்ததாக லேட்டஸ்ட்டான ஒரு ரேப்பிட் டெவலப்மெண்ட் வந்து பேமெண்ட் சிஸ்டம் அண்ட் டெக்னாலஜி. இந்த ரெண்டுமே ரொம்ப டீப்பர் பெனட்ரேஷனாக இருக்குது. இது வந்து டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் பார்ட்டிசிபெண்ட்ஸு மார்க்கெட் பிளேயர்ஸையும் இதில் வந்து இன்வால்வ் ஆக வச்சுருக்கு. இந்த பேமெண்ட் சிஸ்டம்ஸில் மேஜராக வந்து டெவலப்மெண்ட்ஸ் வந்து ரீசெண்ட் டைமில் வந்து பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் 2007 இதுக்குன்னே ஒரு ஆக்டை ஏற்ற ஆரம்பித்தாங்க. இது வந்து என்னென்னா பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டமை வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. இதில் வந்து ஒரு மல்டிரேட்டல் நெட்டிங் சிஸ்டம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது.
இந்த வந்து எலக்ட்ரானிக் பேமெண்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இதோட சர்வீஸ் சார்ஜஸ் மூலமாக இருக்கிறாங்க. இதில் ஒரு ஸ்பீட் கிளியரிங்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து டைம் டேக்கனை வந்து ரெடியூஸ் பண்ணுது. செக் ட்ரங்கேஷன் சிஸ்டம் வந்து இன்னும் அதர் பேங்க்ஸுக்கும் கூட நமக்கு சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, இன்னும் லேட்டஸ்ட்டாக நிறையா எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீசஸ், நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ் அப்படின்னு சொல்லி நிறைய டெக்னாலஜிஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒவ்வொரு நாளும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்னும் ஆகிட்டே தான் இருக்குது. அடுத்ததாக பார்க்குறது எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இன்டெகிரேஷன் வித் த குளோபல் எக்கனாமி. ஸோ இப்போ வந்து நம்ம வெறும் இந்தியாவில் இல்லாமல் அடுத்தது உலக நாடுகளோடையும் வர்த்தகத்தில் வந்து நம்ம முன்னேறிட்டு தான் இருக்கோம். இதை வந்து சென்டராக மையமாக வச்சு தான் நமக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், குளோபல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுமே நமக்கு ரொம்ப முக்கியமானச்சு. இது வந்து ஒரு இப்போ ரீசெண்டில் நல்லாவே ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. குளோபல் எக்கனாமி அப்படிங்கிறது ஒரு ஓப்பனஸ். இது வந்து பார்ட்டிசிபெண்ட் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் வந்து கேபிட்டல் ஃப்ளோஸில் வந்து இன்வால்வ் ஆகிறாங்க. அடுத்ததாக பார்க்குறது ட்ரேட் லிபரேஷன். டீலைசன்சிங் வந்து இன்டர்மீடியேட்டரி இன்புட்ஸையும் கேபிட்டல் குட்ஸையும் ரொம்ப டீலைசன்ஸ் பண்ணுறது, ஒரு ப்ராக்ரெசிவ் ரிடக்ஷன், டாரிஃப் ரேட்ஸில் ரிடக்ட் பண்ணுறது. அது மாத்திரம் இல்லை, எல்லா கரண்ட் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனையும் பெர்மிஷனோடு பண்ணுது. அப்புறம் இல்லை எஜுகேஷனுக்கு எக்ஸ்பென்சஸ், மெடிக்கல், ஃபாரின் ட்ராவல் எனேபிள் பண்ணுறது, ஐஎம்எஃப் ஆர்டிகிள்ஸ், இது எல்லாமே ட்ரேட் லிபரலைசேஷனில் வரும். அது மாத்திரம் இல்லை, இம்போர்ட் லைசன்சிங்கும் கன்சூமர் குட்ஸ்க்கும் ரிடக்ஷன் ஆஃப் டாரிஃப் ரேட்ஸும் பிலோ 10% இருக்கும். இது வந்து ஒரு என்ஹான்ஸ்ட் அவுட்வேர் ஓரியன்டேஷனாக இருக்கும். அடுத்ததாக கேபிட்டல் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட்டுங்கிறது வந்து எக்ஸ்டர்னல் பேமெண்ட் கிரைசிஸ் வந்து 1991 வந்ததுனால அதை வந்து டெப்ட் டாமினேட் பண்ணுறதுக்காக கேபிட்டல் அக்கௌண்ட் ஃபினான்சிங் வந்துச்சு. இது வந்து ஃபுல்லாக கேபிட்டல் அக்கௌண்ட் லிபரலைசேஷனில் வந்து இதாகும். இதோட எக்ஸ்ட்ரீம் காஷன்ஸ் எல்லாமே காலிப்ரேட் ஆகிருக்கும். இது வந்து டெப்ட் கேபிட்டல் அண்ட் நான் டெப்ட் கேபிட்டலோட ஒரு ப்ரையாரிட்டைசேஷன் இருக்கும் டெப்ட் கேபிட்டலுக்கு. அடுத்ததாக ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து மேஜர் பாலிட்டி த்ரஸ்ட் வந்து எஃப்டிஐ தான் வந்து அட்ராக்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு புதுசாக ஆட்டோமேட்டிக் அப்ரூவல் ரூட் அப்படின்னு இருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களோட ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அப் டு 51% வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கிறாங்க 34 ப்ரையாரிட்டி இண்டஸ்ட்ரீஸில். இதில் வந்து சில ஆக்டிவிட்டீஸ் வந்து லிமிட்டடாக இருக்கும். அதாவது ரீட்டைல் ட்ரேடிங், அட்டாமிக் எனர்ஜி, லாட்ரி பிஸ்னஸ், கேம்பிளிங் அண்ட் பெட்டிங், இதெல்லாம் வந்து லிமிட்டடாக இருக்கும். இதில் வந்து 100% குவைட் ஷார்ட் இருக்கும். அதாவது இது எதுலாம்னா ப்ராட்காஸ்டிங், பிரிண்ட் மீடியா, டிஃபென்ஸு, இன்சூரன்ஸ், ஆசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ், பெட்ரோலியம் அண்ட் ஏர் டிரான்ஸ்போர்ட், இது எல்லாமே வரும். அடுத்ததாக போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட். போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது போத் பிரைமரி அண்ட் செகண்டரி மார்க்கெட்டில் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸில் வந்து 1992 ஓப்பன் பண்ணது. ஸோ இதில் வந்து இந்தியன் கம்பெனிஸ் வந்து ஈக்விட்டி ஃபினான்ஸை வந்து ஜிடிஆர் அண்ட் ஏடிஆர் மூலமாக யூரோப் அண்ட் அமெரிக்கன் மார்க்கெட்ஸில் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. இந்த எஃப்ஐஐ இன்வெஸ்ட்மெண்ட்டில் பாலிசி வந்து ப்ராக்ரெஸ்லி லிபரலைஸ்டாக இருக்கும். இதில் வந்து டோட்டல் எஃப்ஐஐ ஷேர் இன் ஈக்விட்டி வந்து 24% இன்க்ரீஸ் ஆகும். டோட்டல் செக்டார் கேப் வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கும். அடுத்ததாக பார்க்குறது எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங், இசிபின்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்டகிரேஷன் ஆஃப் இந்தியாஸ் ஃபினான்ஷியல் செக்டரில் வந்து இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வந்து கார்ப்பரேட் வந்து இன்க்ரீஸிங்கில் இருக்கும். இதோட காஸ்ட் வந்து ஃபினான்சிங்கும் ஸ்விட்ச்டு வந்து இசிபிக்கு இதில் வந்து டொமஸ்டிக் பேங்க் கிரெடிட்டாக காணப்படும். இப்போ உள்ள ரீசன்ட் இயர்ஸில் வந்து இந்த கார்ப்பரேட்ஸ் வந்து கமர்ஷியல் பாரோயிங்ஸை வந்து அதிகமாக காணப்படுறாங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து மெச்சூரிட்டிஸ் ரொம்ப லாங்காக இருக்கும், காஸ்ட் வந்து லோவாக இருக்கும். ஸோ இதில் வந்து ப்ரையாரிட்டி ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ப்ரையாரிட்டியாக கொடுப்பாங்க இதுக்கு. தென் அவுட்வேர்ட் ஃப்ளோர்ஸ் இது வந்து என்னென்னா லிபரலைஸ் ரெஜிம், அதாவது இன்ஃப்ளோஸ் அவுட்ஃப்ளோ கேபிட்டல்ஸில் வந்து ப்ராக்ரெசிவ்லி ரிலாக்ஸ்டாக இருக்கும். போத் வந்து இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் கார்ப்பரேட் செக்டாராக இருக்கும். ஃபேம்ஸ் வந்து இதோட நெட்ஒர்த்தில் வந்து இஇஎஃப்சி ஹோல்டிங்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து ரைஸ் த்ரூ ஏடிஆர் ஜிடிஆர் மூலமாக இருக்கும். இது வந்து ஒரு கீ பாலிசி ஃபியூச்சர் வந்து இதில் என்ன பண்ணாங்க, இந்தியன் எம்என்சியில் வந்து ரீசெண்ட் இயர்ஸில் பண்ணியிருக்காங்க. டூ வி டிசர்வ் அக்கோல்டேஸ். ஸோ வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக எல்லா செக்மெண்ட்லேயும் இருக்கும். பாஸ்ட் 2 டீகேட்ஸில் வந்து இது வந்து டிஸ்கிரிமெண்டல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து இதில் எஃபிஷியன்சி, காம்படிட்டிவ்னஸ், ப்ரொடக்டிவிட்டி எல்லாத்துலேயுமே காணப்படுது. இது வந்து அந்த கம்பெனியோட மூவிங் வந்து ஹையர் க்ரோத் ஸ்ட்ராட்டஜியில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு காமிக்கிறது. இந்த கிரேட்டர் இன்டெகிரேஷன் வந்து வேர்ல்டில் வந்து ஒரு டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து நல்ல ஒரு டெஸ்டினேஷனோ எக்ஸ்பெக்ட்ஸோ வந்து மேட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஸோ இந்த எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நல்ல ஒரு பப்ளிக் வந்து நல்ல ஒரு ப்ராஸ்பெரிட்டியும் நல்ல ஒரு லார்ஜ் லெவலில் கொண்டு வந்திருக்குது.
ஸோ இது வந்து பாவர்ட்டியை வந்து எரடிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. தென் இஷ்யூஸ், இதில் என்ன இஷ்யூஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்க போனோன்னா ஃபஸ்ட்டு பாவர்ட்டி. இது வந்து பாவர்ட்டி வந்து ரொம்ப இது வந்து கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் வச்சு தான் இதை மெஷர் பண்ணுறாங்க. இதில் வந்து டெஃபினைட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸ்லேயுமே இருக்குது. அரௌண்ட் ஒரு 7 to 8% வந்து ரீசெண்டில் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இது வந்து நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. டைவர்ஜென்ஸ் ஆஃப் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ இதனால் பாவர்ட்டி வந்து எரடிகேட் ஆகிருக்கு. தென் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வைட்லியாக வந்து ஒரு சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸோட ஒரு இண்டிகேட்டராக காணப்படுது. இதில் வந்து டிட்டரியேஷன் வந்து ரொம்ப பெட்டராகவே காணப்படுது. இதில் வந்து ஸ்லிப் இன் ரேங்கிங்கில் வந்து ப்ராட்லி வந்து ரெஃப்ளெக்டிவாக இருக்கும். இதை வந்து புவர் பெர்ஃபார்மன்ஸோட ரெஃப்ளெக்டிவாக இருக்கும். ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் சர்வீசஸ், இண்டிவிஜுவல் ரேங்கிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுறதா இருக்கும். அடுத்ததாக பார்த்தா ஹெல்த்து வந்து ஒரு ஹை மாரலிட்டியாக இருக்கும். இதில் வந்து லாங் அண்ட் ஏல்மெண்ட் ஃப்ரீ லைஃப் இருக்கும். இது வந்து ஒரு டிசைரபிள் சோசியல் கோலாக இருக்கும். இதில் வந்து இந்தியாவோட பொலிட்டிக்ஸ் வந்து இதை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, இன்ஃபென்ட் சைல்ட் மாரலிட்டி, மெட்டர்னல் மாரலிட்டி ரேட்ஸ் இதெல்லாமே பழைய காலத்தில் இருந்ததை விட இன்றைய காலத்தில் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்குது. ஸோ உண்மையில பார்க்கணும்னா ஹெல்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு தான் நம்ம சொல்லணும். அடுத்ததாக பார்த்தா எஜுகேஷன். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் வந்து 14 இயர்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதனால் வந்து இப்போ கண்டிப்பாக எல்லாருக்குமே எஜுகேஷன் அப்படிங்கிறது ஏழை குழந்தைங்களுக்கும் ஒரு பாசிபிலிட்டிஸாக இருக்குது. ஸோ அதனால் அனுதினம் இப்போ வந்து கல்வி கற்றவங்களோட எண்ணிக்கை வந்து ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எழுத படிக்க தெரிஞ்சவங்களோட எண்ணிக்கையும் அதிகரிச்சிருச்சு. அடுத்ததாக பார்க்குறது வே ஃபார்வர்ட். நம்மளோட டிஸ்கஷன் என்ன அப்படின்னா, இன்னும் ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் இன்னும் வந்து என்ன ஃபெயிலியர்ஸ்லேருந்து நம்ம அப்கப் பண்ணுறதுக்கு, எக்கனாமிக் ப்ராக்ரஸை வந்து இன்னும் சஸ்டெயினபிளாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, பெனிஃபிட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்னும் என்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கலாம், இன்னொன்று என்ன இன்க்ளூசிவ் ஆஃப் க்ரோத் அண்டு ரெஸ்டிவ் என்னென்ன ஜஸ்டிஸ்லாம் இதில் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இதில் பார்க்குறோம். ஒரு ப்ராப்பரான டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்கனாமிக் வெல்த் இல்லாமல் எக்கனாமிக் லிபரலைசேஷன் வந்து மீனிங்லெஸ்ஸாக தான் காணப்படும். ஃபர்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர் இன்வெஸ்ட்மெண்ட். கண்டிப்பாக வந்து அக்ரிகல்ச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப நம்மளோட லைஃபுக்கு தேவையான ஒன்று. இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஃபர்மேஷனாக காணப்படணும். இது வந்து நல்ல பாசிட்டிவ் ஃபியூச்சர்ஸ் காணப்படணும். கண்டிப்பாக இதோட கரஸ்பாண்டிங் மூவ்மெண்ட் வந்து பாப்புலேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா மக்கள் தொகை அதிகமாக இந்த அக்ரிகல்ச்சர் டோட்டல் இன்கமும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். இதுக்கு தான் மேஜர் ஸ்டெப் ஃபஸ்ட் நம்ம கொடுக்கணும். ஒரு நாட்டோட எக்கனாமிக்கில் இதான் வந்து ரொம்ப டுவெல்லிங் ஆனது. அடுத்ததாக பார்க்குறது லேபர் ரீஃபார்ம்ஸ். அடுத்தது வந்து லேபர் ரீஃபார்முக்கும் தனியாக ஒரு லாஸ் இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா தொழிலாளர்களுடைய வாழ்க்கை நல்லா இருந்தால் தான் அவங்க வந்து நாட்டோட முன்னேற்றத்துக்கு பாடுபட முடியும். ஸோ ஒவ்வொரு எம்ப்ளாயீஸ்க்குமே அவங்களோட க்ரோத் ரேட்டுக்கும் லேபர் லாஸ் இயற்றிருக்காங்க. அதுக்கடுத்ததாக பார்த்து டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் அப்படிங்கிறப்போ இது எல்லா டெக்னாலஜிக்கும் அப்புறம் இந்தியாவோட எக்கனாமிக் பொட்டன்ஷியல் வந்து டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்டை வந்து நம்ம வந்து டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் இது வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஆனால் வந்து இது மிடில் ஏஜ் குரூப்பை வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க நல்லா ஒர்க் பண்ணாங்கன்னா தான் அதர் ஏஜ் குரூப்ஸ் வந்து இவங்க வந்து சப்போர்ட் பண்ண முடியும். நல்ல ஒரு ஸ்கில் ஃபார்மேஷன் இருக்கணும், நல்ல ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கணும். அது மாத்திரம் இல்லை நல்ல ஒரு லார்ஜர் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் அவங்களுக்கு கேபிட்டல் ஃபார்மேஷனில். அது மாத்திரம் இல்லை என்கரேஜ்மெண்ட் வந்து அவங்களோட என்ட்ரிப்ரீனியல் ஆக்டிவிட்டீஸில் நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கணும், நல்ல ஒரு கண்டக்டிங் என்வைரன்மெண்ட் இருக்கணும். கரண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எஜுகேஷன் செக்டரில் வந்து நல்ல குவாலிட்டி லெவல்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ்டாக காணப்படணும். அடுத்ததாக ஃபைனலாக பார்க்குறது ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். அதாவது ஃபினான்ஷியல் செக்டார் வந்து கண்டிப்பாக எல்லா மக்களுக்கும் சென்றடையணும். அதுதான் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். இந்த பேங்கிங் சர்வீஸ் எல்லாமே ஸ்மால் டிக்கெட் சைஸ் பீப்புளாக இருக்கட்டும், ரூரல் பீப்புளாக இருக்கும், அன்எஜுகேட்டட் பீப்புளாக இருக்கட்டும், எல்லாருக்கும் எல்லா சேவைகளும் சமமாகவே கிடைக்கணும். உயர் பணக்காரங்களுக்கு என்ன சேவைகள் கிடைக்குதோ அதே சேவைகள் எல்லாமே ஏழை எளிய மக்களுக்கும் இலவசமாக வழங்கப்படணும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனோட நோக்கம்.